வணக்கம். இது அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். நம்மளுடைய அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியில நீங்க யோகா பண்ணிக்கிட்டே சமைக்கலாம், நீங்க நிறைய பியூட்டி டிப்ஸ் கேட்கலாம், சத்தான சமையல கத்துக்கலாம், அட்டகாசமான டேஸ்டியான உணவு, அதுவும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல நீங்க சாப்பிடுற மாதிரி அதே டேஸ்ட்டுக்கு உங்க கையால உங்க வீட்டுல நீங்க சமைக்கலாம். ஸோ இது அத்தனையுமே பாத்தீங்கன்னா 1 ஹவர் முழுக்க நம்மளுடைய அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியை பார்த்தா மட்டும்தான் உங்களால இவ்வளோ விஷயத்த கத்துக்க முடியும். அதனால இன்னைக்கும் உங்களுக்காகவே புதுமையான நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு முக்கியமா ஒரு ஆரோக்கியமான அட்டகாசமான உணவு முதல் பகுதியில் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன உணவுன்னு பார்க்கறதுக்கு லெட்ஸ் வெல்கம் அனுராதா அம்மா. ஹலோ அனுராதா அம்மா. ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஆரோக்கியம், தினம் தினம் ஆரோக்கியம். இன்னைக்கு என்ன சமையல் காத்துட்டு இருக்கு? இது வந்து உருளைக்கிழங்கு ரவை கட்லெட். குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிச்ச உருளைக்கிழங்கு ரவை கட்லெட் இன்னைக்கு நாங்க செய்ய போறோம். செய்ய தேவையான பொருட்கள் இப்ப நீங்க பார்த்துருங்க. உருளைக்கிழங்கு ரவை கட்லெட் தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 150 கிராம், ரவை 1/4 கப், வெங்காயம் 1, சீரகம் 1/4 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, பூண்டு 5, தயிர் 1 கப், கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. அந்த பெரிய பவுல் கொடுங்க. தயிரும் ரவையும் நல்ல பிசிறி ஒரு 5-15 மினிட்ஸ் அந்த மாதிரி ஊறணும். இதனால ஒரு மாவு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறணும். அந்த ரவையும் நல்ல அப்படியே கொழுத்துக்கும். ஓகே, அதை எடுத்து இதுல போட்டுடலாம். ஆல்ரைட். ஓகே, வெங்காயத்தை கொடுங்க. சாரி சார். ஓகே, உப்பு கொடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு. வேக வச்ச உருளைக்கிழங்கு இது. ஓகே. அச்சா, இந்த இஞ்சி வந்து ரொம்ப பொடியா கட் பண்ணிக்கணும். ஓகே. சப்போஸ் பொடியா கட் பண்ண முடியலன்னா சீவி போட்டுருங்க. துருவல் இருக்குல்ல, அதுல துருவி போட்டுருங்க. அந்த கொத்தமல்லி இருக்கா? எஸ், இந்தாங்க கொத்தமல்லி. இதையும் கட் பண்ணி போடுறது பெட்டர். அது 1 நிமிஷம் கொஞ்சம் வேணும். ஏன்னா எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் ஒரு மேரினேஷன் ஒன்று ஆகணும். அதுக்காக தான். ஓகே. இப்போ அந்த ஜீரகம் கொடுங்க. அப்படியே போட போறீங்களா? ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன் இருக்குமா ஜீரகம்? யா. இப்போ அந்த பச்சை மிளகாய் கொடுங்க. இந்த பச்சை மிளகாவையும் பொடியா கட் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கு ரவை கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள் நாங்க எல்லாத்தையும் வந்து நல்லா மேக்னேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, தேவையான அளவுக்கு நம்மளுடைய ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ண போறோம். ஸோ தட் நம்மளுடைய உணவு ரொம்ப லைட்டாகவும் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ கொஞ்சமா நான் வந்து லைட்டா தண்ணி விட்டுக்க போறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதை சேர்த்துடலாம். எந்த அளவுக்கு தண்ணி தேவைன்றதை பார்த்துக்கலாம். ஓகே. சப்பாத்தி பிசைகிற மாதிரி ஃபர்ஸ்ட் இதை பிசைஞ்சுக்கலாம். இதுக்கு நீங்க பிரெட் கிரம்ஸ் எதுவும் வைக்கலீங்களா? ஏன்னா கட்லெட் அப்படின்னாலே வந்து பிரெட் கிரம்ஸ் வந்து இது தேவையில்லை. இது தேவையில்லை. இது ஜஸ்ட் this is a different making all together. இதோட டேஸ்டே பார்த்தீங்கன்னா அந்த ஊற வைக்கிறதுல தான் இருக்கு இல்லையா? நல்ல ஒரு பதத்துக்கு ஊறினா மட்டும்தான் இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். எல்லாமே ஒன்று சேரணும் இல்லைங்களா? அதானே கணக்கு. ஈவினிங் டிஃபன், ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. இன்னும் ஆரோக்கியமாக போகணும் அப்படின்னா சுண்டல் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுப்பீங்க. பட் இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். கட்லெட் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க, பட் கடையில் இந்த டேஸ்ட் வருமானது எனக்கு தெரியல. ஏன்னா ரவை கட்லெட் இது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ரவையை நல்லா தயிரில் போட்டு ஊற வச்சு ஒரு வித்தியாசமான இன்க்ரீடியன்ட் வச்சு, அதாவது இதோட இதை இணைக்கலாமா அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அந்த மாதிரி இணைச்சு வித்தியாசமான இன்க்ரீடியன்ட் வச்சு இந்த கட்லெட் நாங்கள் சமைக்கிறோம். உருளை ரவா கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு முன்னாடி செய்முறை விளக்கத்தை பார்த்து வந்துருங்க. செய்முறை:
முதலில் ஒரு பவுலில் தயிருடன் ஊற வைத்த ரவை, வெங்காயம், உப்பு, வேக வைத்த உருளைக்கிழங்கு, நறுக்கிய இஞ்சி, கொத்தமல்லி, சீரகம், பச்சை மிளகாய் சேர்த்து பிசைந்து கொண்டு பின்பு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கலவையை தட்டி எண்ணெயில் பொரித்து எடுத்தால் சுவையான உருளைக்கிழங்கு ரவை கட்லெட் தயார். உருளைக்கிழங்கு ரவை கட்லெட் என் கையில் இருக்கு, நல்லா சூடாக இருக்கு. சுவைச்சு பார்த்துட்டு இதோடைய சுவை எப்படி இருக்குன்றதை நான் சொல்றேன். அது ஒரு பீஸ் கட் பண்ணிக்கணும், அப்படியே சாப்பிட்டா தட்ஸ் வாட் ஹேப்பன்ஸ். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கட்லெட் அப்படின்னாலே வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். பட் இந்த கட்லெட்டோடைய சுவை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ரவையை நம்ம தயிரில் போட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணி நல்லா ஊற வச்சு அதன் பிறகு நம்ம வந்து இதை ஆட் பண்ணுறதால ரொம்பவே நல்லாயிருக்கு. உருளைக்கிழங்கு ரவை கட்லெட் சூப்பராக இருக்குமா. காரம் மிதமான அளவு, தயிர் போட்டிருக்கிறதால அது ஒரு மைல்டான டேஸ்ட் கொடுக்குது. நல்லா மொறுமொறுன்னு ரவை போட்டிருக்கிறதால ரொம்பவே அட்டகாசமாக இருக்கு. இன்னைக்கு உங்களுக்காகவே பெங்காலி ஸ்பெஷல் காத்துக்கிட்டு இருக்கு. பெங்காலி ஸ்பெஷலில் ஒரு சூப்பர் ஃபுட் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்க்ரீடியன்ஸே பார்த்தீங்கன்னா அது ஒரு 30-40 இருக்குது. அது என்ன செய்ய போகிறாங்கன்னு நிஜமாலே எனக்கு தெரியல. நம்மளுக்காகவே அப்பர்ணா வந்திருக்காங்க. வணக்கம் அப்பர்ணா. Namaskar. Namaskar. How to say vanakkam in Bengali? Namaskar. Namaskar. Oh, super. So you're from Kolkata. Kolkata. You're living in Chennai? Yeah, from last 7 years I'm here. Okay. Which place? Now in Kolapakkam. Okay. So what's special in Bengali? Bengali Rasgulla. Bengali are very sweet people. Mishti doi. Yeah, like you. Seriously, you're very sweet. So rasgulla and Mishti doi. மிஷ்டி தோய் அப்படின்னா என்னது? Curd, sweet curd. ஸ்வீட் கர்ட். ஓகே. ஸோ ரசகுல்லா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அது செய்ய போறாங்களான்னா அது கிடையாது. அப்புறம் என்ன செய்ய போறீங்க? Now சரி, ரசகுல்லா செஞ்சாது கொண்டு வந்திருக்கீங்களா? ஓகே, ஆல்ரைட். எனக்கு நெக்ஸ்ட் டைம் வரும்போது ரசகுல்லா பண்ணி கொண்டு வரணும். Okay, okay, ஓகே. okay. ஏன்னா உங்களுடைய அந்த மேக்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும்ல. எஸ். ஓகே. ஸோ என்ன செய்ய போறீங்க? basically full kopi. In Bengali it's aloo full kopi in Gobindbhog chal. Oh. It's a special type of curry. ஓகே. என்னமோ சொல்றாங்க. ஆனா ஸ்பெஷல் டைப் ஆஃப் கடி. என்ன கடி அது? எனக்கு சிக்கன் கடி, மட்டன் கடி தெரியும். It's a gobi curry. கோபி கடி அப்படின்னா ஒரு ரைஸ். இட்ஸ் a rice. ஓகே. நமக்கு ஒரு வித்தியாசமான சாப்பாடு காத்துட்டு இருக்குங்க. நம்ம வந்து தயிர் சாதம் சாப்பிட்டுருப்போம், தேங்காய் சாதம் சாப்பிட்டுருப்போம், நம்ம சாம்பார் சாதம், இந்த மாதிரி நிறைய சாதம் சாப்பிட்டுருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி பெங்காலி ஸ்பெஷல் சூப்பரான ஒரு சாப்பாடு, ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ரைஸ்னே வச்சுக்கோங்களேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இதோடைய பேர் என்ன? Full kopi mudigonto. பெங்காலி ஸ்பெஷல் ஃபுல் கோபி முடிக்கொண்டு நம்மளுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. அது ஒன்றும் கிடையாது, காலிஃப்ளவர் ரைஸ். ரொம்ப நல்லா இருக்கும் பெங்காலி ஸ்பெஷலில். செய்ய தேவையான பொருட்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர் 1 பூ, உருளைக்கிழங்கு 1/4 கிலோ, அரிசி 1 கப், தக்காளி 1, தேங்காய் 1/4 கப், பட்டை 3, பச்சை பட்டாணி 1/4 கப், முந்திரி பருப்பு 5, திராட்சை 5, பிரிஞ்சி இலை 2, காய்ந்த மிளகாய் 2, ஏலக்காய் 2, தயிர் 3 தேக்கரண்டி, சர்க்கரை 1 தேக்கரண்டி, நெய் 1 தேக்கரண்டி, இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, முந்திரி விழுது 1/4 தேக்கரண்டி, தனியா தூள் 1/2 தேக்கரண்டி, மிளகாய் தூள் 1 தேக்கரண்டி, கரம் மசாலா 1/2 தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, சீரகம் 1/4 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எள்ளு தேவையான அளவு. ஆல்ரைட், நல்லபடியாக அடுப்பை பற்ற வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? First I need oil. You need oil. Okay. Take that oil. Okay, so நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுடைய Fortune Sunlight Refined Sunflower Oil ஆட் பண்ணிக்கலாம். So that நம்மளுடைய உணவு ரொம்ப லைட்டாகவும் ஹெல்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். Because I have ghee. Okay. We're going to use ghee also. Okay. என்னது அது பேரு? We put cumin. What is this? Cumin. Okay. Whole cumin. So நம்ம வந்து ஜீரகம் ஆட் பண்ண போறோம். ஜீரகம் ஃபுல்லா போட போறோமா? ஃபுல்லா.
Not full, little bit. ஓகே ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் Jeera. இல்லைன்னா 1 ஸ்பூன் தலை தட்டின ஜீரகம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிரிஞ்சி இலை 3 போடுறீங்களா? 2 பிரிஞ்சி இலை அண்ட் ஒரு காஞ்ச மிளகாய், ஏலக்காய் 1, 1 cinnamon. ஓகே பட்டை. This is coconut. எஸ் ஸோ நம்ம Just வந்து have to fry. தேங்காய் நம்ம வந்து தேங்காய். ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த கிளைமேட்டில் இந்த மாதிரி வந்து ஒரு சூப்பரான சமையல், அதுவும் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் சமைக்கிறதுன்றது சூப்பராக இருக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா ஞாபகம் வருது, நம்ம பாட்டி காலத்துலலாம் வந்து மண் சட்டியில் வரகு அடுப்பு வச்சு அது இப்படி தான் உட்காந்து அவங்க வந்து ரொம்ப பார்த்து சமைப்பாங்க. அந்த ஒரு ஃபீலிங் தான் வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் மேபி இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா கேஸில் ட்ரை பண்ணாமல் வரகுல நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், மண் சட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் தேவையான அளவுக்கு, மஞ்சத்தூள் இல்லையா, எவ்வளோ போடலாம்? Turmeric, little bit. கொஞ்சம் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம வந்து கலரணும். ஸோ தனியா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். Chili powder. சில்லி பவுடர் எவ்வளோ ஆட் பண்ணலாம்? It is sweet basic, very little. ஓகே ஸோ கோபுரமாக எடுக்காமல் 1 ஸ்பூன் தலை தட்டி எடுத்துக்கோங்க. ஆல்ரைட். அடுத்து தக்காளி. ஸோ இந்த தருணத்தில் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா? ஸோ இது வந்து எந்த டைமில் நீங்கள் செய்வீங்க? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் லஞ்ச் ஆர் டின்னர்? Basically, with rice, it's a side dish. Side dish. ஓ ஓகே. எப்போ இது கரெக்டாக இருக்கும்? லஞ்சுக்கா பிரேக்ஃபாஸ்ட்? லஞ்ச். சூப்பர் சூப்பர். But if anybody likes that, it's a full dish with rice. Without rice, they gravy. can. ஓகே. ஸோ அப்போ இந்த கிரேவி அப்படின்னு வரும்போது நம்ம சப்பாத்தியோட கூட வச்சு சாப்பிடலாம்ல? நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே ஓகே. நவ் cauliflower And potato. Already I fried. ஓகே. ஃப்ரை பண்ணிருக்கீங்களா? ஃப்ரை பண்ணிருக்கீங்களா? பாயில் பண்ணிருக்கீங்களா? No, just fried. ஓகே. ஸோ ஃப்ரை பண்ண டீப் ஃப்ரை ஆர் ஷாலோ ஃப்ரை? Deep fried. டீப் ஃப்ரை பண்ண பொட்டேட்டோ அண்ட் காலிஃப்ளவர் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணுறோம். ஓகே. ஆக்சுவலி இதோடைய ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் பண்ணாமல் ஃப்ரை பண்ணுறோம். டீப் ஃப்ரை பண்ணுறதால நல்லா மொறுமொறுப்பு இருக்கும். இப்போ என்ன பண்ண Now போறோம்? I put here sesame paste. ஓகே. Coconut paste and kaju paste. ஓகே. ஸோ வெள்ளை எள்ளு அண்ட் தேங்காய் அண்ட் முந்திரி பருப்பு மூணுத்தையும் நல்லா வந்து பேஸ்ட் ஆக்கி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வெள்ளை எள்ளு எவ்வளோ போடணும்? How much we have to put sesame? Put 2-3 spoon. 2-3 spoon. And coconut தேவையான அளவு and முந்திரி பருப்பு நம்மளுடைய அந்த ரிச் அந்த ஃபுட்டுக்கு வந்து ரிச்சஸ் கொடுக்கறது வந்து முந்திரி பருப்பு. ஸோ முந்திரி பருப்பு நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம ஆட் பண்ணால் போதும். ஸோ இது எவ்வளோ நம்ம ஆட் பண்ண போகிறோம்? 1 spoon. 3 spoons. Okay, all right. Little bit curd. ஓகே. ஸோ கொஞ்சம் தேவையான அளவு நீங்கள் தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க. Salt. ஓகே. இப்போ தேவையான அளவுக்கு சால்ட். அவ்வளோதான். அடுத்து Sugar. சுகர். தட்ஸ் ஆல். ஸோ இது இப்போ நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். Now I put rice. Rice we wait from evening. ஓகே. 2-3 hours. ஓகே. ஸோ ஒரு நைட்டுக்கு நீங்கள் அதை பண்ணுறீங்கன்னா வந்து Not night, 1 to 2 hours. 1 to 2 hours வந்து நம்ம வந்து நல்லா ஊற வச்சா போதும். ஸோ என்ன அரிசி எடுத்துக்கலாம்? Very less time. Here you get the jeera sambar rice. Jeera sambar rice, Jeera yeah. sambar rice you can Well, find. perfect, yeah. All right. Perfect for this.
ஓகே. ஸோ இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தண்ணி ஆட் பண்ண போறீங்க? Little bit. Okay. Because this rice boil. ஸோ ரைஸ் பாயில் ஆகிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாதம், அதாவது நம்ம ரைஸ் போட்டிருக்கோம், போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வைக்க போகிறோம். போதுமா தண்ணி? மூடி வச்சிடலாமா? Okay. ஓகே. Now cover. எஸ். எவ்வளோ நேரம் இருக்கணும் அது? Few minutes. ஃபியூ மினிட்ஸ். ஓகே. ஸோ கொஞ்ச நேரம் 5 வந்து to 10 minutes. 5 to 10 minutes வந்து அது இருக்கட்டும். அதன் பிறகு நம்ம வந்து கரம் மசாலாலாம் போட போகிறோம் இல்லையா? ஓகே. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஒரு கொதி நல்லா வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம Green chili பச்சை மிளகாயை வந்து நல்லா அரைச்சி வச்சிருக்கோம். becomes full sweet. ஸோ பச்சை மிளகாய், அரைச்ச பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். அண்ட் பச்சை பட்டாணி. Yeah. பச்சை பட்டாணி கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுறோம். இது நல்லா வந்து நம்ம It looks also good. கேரட்லாம் ஆட் பண்ணோம்னா இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு 10 to 15 minutes வெயிட் பண்ணலாம். அப்போ தான் அந்த ரைஸ்லாம் நல்லா பாயில் ஆகி அந்த ரைஸோடு சேர்ந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு பிரிஞ்சி மாதிரி வரும். பிரிஞ்சி ரைஸ் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட்டோட வரும். ஓகே. கொஞ்சம் நல்லாவே குக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணலாமா? எஸ், குக் ஆகிடுச்சுல நல்லாவே. ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? Little bit kaju kismis. ஓகே, போடுங்க. ஸோ இப்போ முந்திரி பருப்பு அண்ட் எஸ் நம்மளுடைய திராட்சை, காந்த திராட்சை. எஸ். அண்ட் கரம் மசாலா. Garam masala powder. கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 spoon. அண்ட் கீ இல்லையா? ஸோ நெய் கூட நம்ம ஆட் பண்ணிக்கணும். நெய் 1 ஸ்பூன். Ghee can we put? எஸ், இட்ஸ் ஆப்ஷனல் அண்ட் இட்ஸ் ஆர் விஷ். இல்லை, எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். ஓகே. ஃபுல் காபி முடிகாண்டோ இங்கே ரெடி ஆயாச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செய்முறை விளக்கத்தை பார்த்துட்டு வந்துருங்க. செய்முறை: முதலில் ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி சீரகம், பிரெஞ்சி இலை, காய்ந்த மிளகாய், ஏலக்காய், பட்டை, தேங்காய், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், தக்காளி, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், அரைத்த எள்ளு, முந்திரி விழுது, தயிர், உப்பு, சர்க்கரை, ஊற வைத்த அரிசி சேர்த்து வதக்கி கொண்ட பின்பு தண்ணீர் சேர்த்து கொதிக்க விட்டு அரைத்த பச்சை மிளகாய், பச்சை பட்டாணி சேர்த்து வேக வைத்த பின்பு முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, கரம் மசாலா, நெய் சேர்த்து கலக்கி எடுத்து பரிமாறினால் சுவையான ஃபுல் காஃபி மொடிகாண்டோ தயார். ஓகே, இட்ஸ் ரெடி ஃபார் டேஸ்ட். Yeah. ஓகே. All right. Let me taste full coffee Mudikonto. முந்திரி பருப்பு, திராட்சைலாம் போட்டு செம்ம ரிச்சாக இருக்குது. இதில் போட்டிருக்கக்கூடிய இந்த காலிஃப்ளவர் அண்டு இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்குது. ஏன்னா வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா. சூப்பராக இருக்குங்க. சாம்பார் சாதமே சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? புளி சாதமே சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? தயிர் சாதமே சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரைஸ். மோர் ஆஃப் நியூட்ரிஷன், நிறைய வெஜிடபிள் சேர்க்குறோம், டேஸ்ட் வேறு லெவல். பக்கா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்பர்னா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஹியர் அண்ட் எனக்காக நீங்கள் சூப்பராக ஃபுட் சமைச்சு கொடுத்தீங்க. உங்களுக்காக லாலாஸ் மசாலா வழங்கும் 1000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஆம்பர். தேங்க்யூ ஸோ மச். பைல்வான், இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? முட்டைலாம் வச்சிருக்கீங்க. முருங்கைப்பூ, முட்டை, பொரியல். ஓகே.
இன்றைக்கி நம்ம அஞ்சரைப்பட்டியில் என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ முட்டை பொரியல் தான். இந்த முருங்கைப்பூ முட்டை பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா? முருங்கைப்பூ முட்டை பொரியல் தேவையான பொருட்கள்: முருங்கைப்பூ 1 கப், முட்டை 1, சின்ன வெங்காயம் 100 கிராம், தக்காளி 1, பச்சை மிளகாய் 2, கறிவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. முருங்கைப்பூ முட்டை பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? அடுப்பு பற்ற வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றணும் இல்லையா? நான் எண்ணெய் எடுங்க. சமைக்கிறதுக்கு தேவையான ஃபார்ச்சூன் சன்லைட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், அண்ட் ஆயில் எடுத்துக்கிட்டோம், சூடாயிடுச்சு. கடுகு போட்டுருவோமா? போதுமா? கடுகு நல்லா பொரியணும் இல்லையா? இது நார்மலாக நம்ம பொரியல் செய்கிற மாதிரி தான். ஆனால் அந்த முட்டையோட வந்து முருங்கைப்பூ சேர்க்க போகிறோம். அது எப்போ சேர்க்க போகிறோம், எப்படி சேர்க்க போகிறோன்றது தான் வந்துட்டு இங்கே விஷயமே. கடுகு நல்லாவே பொரிஞ்சிருச்சுங்க ஐயா. அடுத்து வெங்காயம், சின்ன வெங்காயம் இல்லையா? சின்ன வெங்காயம் போட்டோம். தக்காளி போட்டுருவோமா? சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியும் கூட இல்லையா? தக்காளி போட்டாச்சு. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் போடவா இல்லை இப்பயே போட்டுருவோம்? இப்பயே போட்டுடலாமா? எத்தனை மிளகாய் இருக்குது ஐயா அதில்? ஒரு 2 மிளகாய் இருக்குமா? நல்லா காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய். இந்த காரம் அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது. இப்போ பயில்வான்கள் வந்து கோவம்ன்றது நிறையா அவங்களுக்கு வரும். அதாவது கோவம்னா ஒருத்தர் அடித்தா திருப்பி அந்த ஒரு கோவம் வரும், திருப்பி அடிக்கணும்னு. இப்போ இந்த காரம்லாம் வந்து எப்படி, இந்த உப்பு காரம்லாம் எந்த மாதிரி விதத்தில் வந்து சேர்த்துப்பீங்க உணவில்? நார்மலாக தான். அதுக்குன்னு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறது இல்லை கம்மியாக சேர்த்துக்கிறதுலாம் இல்லை இல்லையா? பயில்வானுங்கிற வந்து கோபக்காரன் கிடையாது சார். கோபக்காரன் கிடையாது. அநியாயத்துக்கு தான் வந்து பார்க்கும்போது அவன் வந்து அது தயாராகிடும், அதுக்கு கோவப்படுவார். இல்லை நான் சண்டை, இப்போ நீங்கள் வந்து சண்டை போடுவீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஒருத்தர் நம்மளை தாக்கும்போது அந்த ஒரு கோபம்னு ஒன்று வரும் இல்லையா? வந்தால் தான் அவன் தாக்க முடியும். அதுதான் கேட்குறேன். அது பயில்வானாக கோவிக்கிறத விட அவனை எப்படி தாக்குறதுங்கிறது தான் அவங்களுக்கு மூளைக்கு தான் வேலை. ஆமாம், உடம்புக்கு வேலை கொடுக்குறத விட மூளைக்கு தான் வந்து வேலை கொடுப்பாங்க. இல்லைன்னா கோபம் வந்துச்சுன்னா வேலையை மறந்துடும். ஆமாம். ஸோ கோபப்படாமல் கரெக்டாக டெக்னிக்காக அதை எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மூளைக்கு வந்து வேலை கொடுக்குற விஷயந்தான். இன்னும் வதங்கணுமா ஐயா? அது போதுங்க, போடுங்க. கருவேப்பிலை போட்டு போட்டுருவோம். போட்டுருங்க. கருவேப்பிலை போட்டாச்சு. பூவையும் போய் போட்டுருமா? ஓகே. ஸோ பூவை தான் வந்து முதல் போடுறோம், முட்டையை போடலை. கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் பூ வேகிறதுக்காக. ஓகே, அந்த பூ நல்லா வேகணுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி. அந்த பூ வந்து நல்லா வேகணுன்றதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டோம். உப்பு, போதும்னு நினைக்கிறேன். முருங்கைப்பூவில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம வந்து அதெல்லாம் வந்து சாப்பிட்றது கிடையாது. அதெல்லாம் வந்து உணவில் வந்து நம்ம வாரத்துக்கு 3 தடவை வந்து எடுத்துக்கலாம். இருக்கக்கூடிய இயற்கை நான் மறந்துட்டோம். அதான் கரெக்டாக சொன்னீங்க. வெளிநாட்டிலேருந்து என்னென்ன வருதோ எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம உணவுகளை மறந்துட்டோம். போதுமா? முட்டையை வச்சு இப்போது முட்டையை வச்சிடும். இன்னைக்கு அஞ்சரைப்பேட்டையில் ஐயா சமைச்சிட்டு இருக்கிறது முருங்கைப்பூ முட்டை பொரியல். இதை சாப்பிட்டு பார்த்துடலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த முருங்கைப்பூ முட்டை பொரியல் எப்படி செய்யணுன்ற ஒரு சின்ன ரீக்கேப் பார்த்துட்டு வந்துருங்க. செய்முறை: மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, முருங்கைப்பூ, முட்டை, உப்பு சேர்த்து வதக்கி இறக்கினால் ருசியான முருங்கைப்பூ முட்டை பொரியல் தயார். ஆஹா, அந்த முட்டை, அந்த முருங்கைப்பூ அண்ட் அந்த பொரியலுக்கான எல்லா ஃப்ளேவரும் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக அந்த ஆவிலே வருது. இதை வந்து நம்ம ரொம்ப காக்க வைக்கக்கூடாது. உடனே சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. அந்த முருங்கைப்பூவோடு சேர்த்து
நார்மலாக நம்ம செய்யக்கூடிய அந்த முட்டை பொரியல் தான். அதாவது முருங்கைப்பூவை வந்து நீங்கள் ஆட் பண்ண உடனே நல்லா இருக்குது அந்த டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கே. நார்மலாக நம்ம வீட்டில் வந்து முட்டை பொரியல் செய்யும்போது இந்த பூவை மட்டும் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு பண்ணி பாருங்கள். அது வேறு ஒரு ஃப்ளேவரை கொடுக்குது. ஃப்ளேவர் மட்டும் கிடையாது, உடம்புக்கு எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் வந்து அந்த பூவில் இருக்குன்றத ஆசான் வந்து சொன்னீங்க. கண்டிப்பாக வீட்டில் அவங்க ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இனிமேல் நான் வீட்டில் வந்து முட்டை பொரியல் செய்கிறேன்னா இந்த மாதிரி தான் செய்வேன். சரி, ரொம்ப நன்றி ஐயா. நான் இன்றைக்கி தி ரெசிஸ்ட் டவர் சதர்ன் ஒரு சேனல்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான ஒரு ஸ்டைலில் ஒரு மட்டன் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன். அந்த டிஷ்ஷோட பேர் அவிச்ச இறைச்சி தேங்காய் கறி. நம்மக்கிட்ட இருக்க இந்த தேங்காய் பாலை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டூ கான்செப்டில் பண்ண போகிறோம். ஆனால் அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துலாமா? அவிச்ச இறைச்சி தேங்காய் கறி. தேவையான பொருட்கள்: மட்டன் 200 கிராம், தேங்காய் பால் 1/4 கப், பூண்டு 4 பல், பச்சை மிளகாய் 2, வெங்காயம் 1, தக்காளி 1, தனியாத்தூள் அரை தேக்கரண்டி, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, சோம்பு தூள் சிறிதளவு, மிளகுத்தூள் சிறிதளவு, கரம் மசாலா சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. எனக்கு அந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். அடுப்பு ஆன் பண்ணி நான் ப்ரிப்பரேஷனுக்கு தேவையான எண்ணெய் ஆட் பண்ணுறேன். நம்மகிட்ட இருக்க இந்த ஃபார்ச்சூன் சன்லைட் ரீஃபைண்ட் ஆயில் எண்ணெய் ஆட் பண்ணி நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு தாளிப்பு வந்து கொஞ்சம் சோம்பு, ஆனியன் வந்து ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தின் ஸ்லைஸ். இந்த மட்டனை வந்து நல்லா அவிச்சு வச்சுருக்கேன். அதாவது நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த மட்டன் ஸ்டாக்கோட, அதாவது நான் டேரெக்டாக எதுக்காக அவிச்சு வச்சுருக்கேன்னா மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கணும், நல்லா மெதுன்னு இருக்கணும். அது இல்லாமல் அதில் ஸ்பைசஸ்னா தனியா பவுடர் 2 ஸ்பூன்னா, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள், உப்பு உப்பு, அதுக்கப்புறம் பட்டை லவங்கம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டு நல்லா வேக வச்சு சாஃப்டாக அப்படி கையில் எடுத்தால் அப்படி தனியாக வர அளவுக்கு நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதனால தான் வேக வச்சு வச்சுருக்கேன். இதுதான் முக்கியமான காரணம் வேக வைக்கிறதுக்கு. நீங்கள் டேரெக்டாக போனால் சம்டைம் வந்து அந்த மீட் வந்து டஃப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து டேரெக்டாக போடாமல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி, இந்த பச்சை மிளகாய், ஆனியன் ஸ்லைஸ், கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு அதில் டேரெக்டாக போடுறதுனால நான் இஞ்சி பூண்டு இதில் ஆட் பண்ணல, சரிங்களா? பேஸ்ட் ஆட் பண்ணல. அதனால் இந்த இஞ்சி வந்து நான் டேரெக்டாக அதில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். அந்த தக்காளி வந்து இந்த மாதிரி சும்மா வெஜ்ஜஸ், அவ்வளோதான். ஸோ இப்போது இந்த தக்காளி போட்டாச்சு. இதில் கொஞ்சமாக இந்த தனியா பவுடர், சில்லி பவுடர் கொஞ்சமாக சும்மா பேச்சுக்காக, மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு ஆல்ரெடி 1/2 உப்பு அதில் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சமாக போட்டால் போதும். இதெல்லாம் வந்து இந்த ப்ரிப்பரேஷன் எதோட சாப்பிடலாம் கேட்டிங்கன்னா, ஊத்தாப்பம், ஆப்பம், இந்த மாதிரி சாஃப்டான ப்ரெட்டு ரைஸோட சாப்பிட்டா அந்தளவுக்கு உங்களுக்கு எடுத்து கொடுக்குமா தெரியல. ஏன்னா நம்ம எப்பவுமே திக்கான கிரேவி சாப்பிட்டு பழகிட்டோம். அதனால் என்னோட அட்வைஸ் வந்து நீங்கள் ஆப்பம் ஊத்தாப்பத்தோட சாப்பிட்டீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ். அதில் சுட அவிச்ச இட்லி, அது ஸ்டீம் பண்ணி எடுத்த இட்லியோட சாப்பிட்டா இன்னும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இப்போது தேங்காய் பால், போட்டுறேன். போட்ட பிறகு அந்த ஸ்டாக் இதில் ஆட் பண்ணலாம். ஸ்டாக் ஆட் பண்ண பிறகு மட்டன் தேவை, மட்டன் போட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி விட்டு இறங்கினா ரெடி. ஸோ பேசிக்காக வந்து மட்டன் நல்லா வேக வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தாளிப்பு, சோம்பு, கொஞ்சம் லைட்டாக இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சோதை பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல. ஏன்னா அந்த பாயில் பண்ணும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுனால இதில் வேண்டாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃப்ளேவர் ஆயிடுச்சுன்னா தேங்காய் பால் டாமினேட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் லைட்டாக அந்த மசாலா போட்ட பிறகு தேங்காய் பால் போடுங்க. போட்டு லைட்டாக கொதி வர டைமில் நம்ம ஆல்ரெடி வேக வச்ச அந்த மட்டன் பீஸ் இதில் போட்டு வித் ஸ்டாக்கோட போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணி இறக்க வேண்டியதான். இப்போது கொஞ்சம் சோம்பு பவுடர், பெப்பர் பவுடர், கரம் மசாலா, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணுறேன். அவ்வளோதான். ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான ஸ்டைலில் நான் சொன்ன மாதிரி ஆப்பம், ஊத்தாப்பம், இட்லியோட சாப்பிட்றதுக்கு அவிச்ச இறைச்சி தேங்காய் கறி ரெடி.
ஏன்னாங்க அவிச்ச இறைச்சி தேங்காய் கறி எப்படிப்பட்டது எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் சின்ன ரீக்கா பாருங்க. செய்முறை: முதலில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, நறுக்கிய பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து வதக்கிக் கொண்ட பின்பு தேங்காய் பால், வேக வைத்த மட்டன் சேர்த்து கொதிக்க விடவும். பின்பு சோம்பு தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூவி இறக்கினால் சுட சுட அவித்த இறைச்சி தேங்காய் கறி தயார். ஆக்சுவலாக இதில் வந்து என்ன டேஸ்ட், என்ன ஃப்ளேவர் வருது நான் பார்த்து சொல்கிறேன். இனிஷியலாக இஞ்சி போட்டிருக்கோம், இல்லை தேங்காயோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கா, இல்லை காரம் அதிகமாக இருக்கா செக் பண்ணலாம். இந்த தின்னான இந்த தேங்காய் கறி, இதில் தேங்காய் பேஸ்ட் போடல. பர்டிகுலராக உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, தேங்காய் பேஸ்ட் போடல, வெறும் தேங்காய் பால். எப்படி ஆப்பத்துக்கு நீங்கள் வீட்டில் தேங்காய் எடுப்பீங்களோ கொஞ்சம் லைட்டாக வார்ம் வாட்டர் போட்டு அந்த செகண்ட் பால் எடுத்து நல்லா திக்காக எடுத்து பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். சூப்பர். இதில் ஏன் சூப்பர் சொல்லுறேன், அந்த சாப்பிடும்போது அந்த தேங்காயோட அந்த மைல்டான ஒரு டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த இஞ்சி, அந்த பச்சை மிளகாய், அண்ட் இனிஷியலாக வந்து அந்த ஆயிலில் போட்டு நம்ம சோத்தை பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நினைக்கிறீங்களா. அந்த இஞ்சி, அந்த பச்சை மிளகாய், தேங்காய் பாலோட சேர்த்து சாப்பிடும்போது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி நல்லா சூடான ஊத்தப்பம், இட்லி அதோடு சாப்பிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் கிளாஸான ப்ரிப்பரேஷன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு சுவையான சூப்பர் டிஷ்ஷை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இடமிருந்து விடைபெறுது உங்கள் சப்தினா. இது அஞ்சல்பட்டி பவர் பை ஃபார்ச்சூன் சன்லைட் 3.75. See you. Bye-bye. Take care.